திருப்பரங்குன்றம் தீபத்தூண் தொடர்பான மதுரை உயர்நீதிமன்ற அமர்வின் தீர்ப்புக்கு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை வரவேற்பு தெரிவித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜகுமரன். வணக்கம். விவரம் அண்ணாமலை வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த பதிவிலே திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் மலைமேல் இருக்கக்கூடிய தீபத்தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் தீர்ப்புக்கு எதிரான திமுக அரசினுடைய மேல்முறையீட்டையும் அதே போன்ற பிற மேல்முறையீட்டு மனுக்களையும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தள்ளுபடி செய்திருப்பது பெரும் மகிழ்ச்சி அளிப்பதாக அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கின்றார். ஒரு ஆண்டில் ஒரே ஒரு நாள் கோவில் பிரதிநிதிகளும் முருக பக்தர்களும் தீபத்தூணில் தீபம் ஏற்றினால் சட்டம் ஒழுங்கு சீர்குலையும் என்ற திமுக அரசின் வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், அப்படி ஏதேனும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டால் அது திமுக அரசு திட்டமிட்டு உருவாக்கினால் மட்டுமே நடக்கும் என்றும் நீதிமன்றம் கடுமையாக எச்சரித்துள்ளது என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அண்ணாமலை, திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தீர்ப்பும் கோவிலுக்கே சொந்தமானது என்பதை இந்த தீர்ப்பு உறுதி செய்திருக்கின்றது எனவும், சட்டம் ஒழுங்கு என்ற போர்வையிலே சமூகத்தில் பிரிவினையை ஏற்படுத்தக்கூடிய திமுக அரசு மற்றும் அரசு அதிகாரிகளின் தன்னிச்சையான போக்கு மிகுந்த ஆபத்தானது. அரசியல் லாபத்திற்காக திமுக அரசு இத்தனை தூரம் தரம் தாழ்ந்து செல்லக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் திமுக அரசை இந்த தீர்ப்பின் மூலமாக மதுரை கிளை வாயிலாக எச்சரித்திருப்பதாகவும் அண்ணாமலை பதிவிட்டிருக்கிறார். திமுக அரசு இன்னும் அதிகார புத்தகத்தை நிறுத்திவிட்டு சென்னை உயர்நீதிமன்ற கிளை வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்பை மதித்து முருக பக்தர்கள் தீபத்தூணில் தீபம் ஏற்ற அனுமதிக்க வேண்டும் என்று வலியுறுத்துவதாக அண்ணாமலை பதிவிட்டுள்ளார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.